சார்பு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அது பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சார்பு எழுத்துக்களோட வகைகள் வந்துட்டு மொத்தம் 10 வகைகள் இருக்குது. உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு இதுலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. குற்றிய லுகரம் வந்துட்டு எங்கே வரும், குற்றிய லிகரம் எங்கே வரும், ஆயுத குறுக்கம்னா என்ன, அது எங்கே வருது, அந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ வந்துட்டு அது எங்கே வருது அப்படின்றத நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரியும்னா அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்துனா என்னன்னு நமக்கு தெரியல. ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்து வரும். உயிர் எழுத்து வந்துட்டு குறிலாக இருந்ததுன்னா ஒரு மாத்திரை, உயிர் எழுத்து வந்துட்டு நெடிலாக இருந்ததுன்னா 2 மாத்திரை. அதாவது இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு மாத்திரை. இக்கு கூட்டல் ஈ கீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்துட்டு 2 மாத்திரை அளவு. ஆயுத எழுத்து வந்துட்டு அரை மாத்திரை தான் வந்துட்டு அதுக்கான அளவு. இதே இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத குறுக்கம் அப்படின்னா என்னன்னா, ஆயுத எழுத்து தனியாக வரும்போது அதுக்கு அரை மாத்திரை. இதே வந்துட்டு அந்த ஆயுத எழுத்து ஒரு வார்த்தையில் நடுவில் வருது, அஃது இஃது அப்படின்னு வருது இல்லை, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த அக்குக்கு வந்துட்டு 1/4 மாத்திரை அளவு, அதாவது 1/4 ஆயிடுது அதோட மாத்திரை அளவு. இப்போவே உங்களுக்கு குறுக்கம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு மாத்திரையோட அளவு வந்துட்டு அரை மாத்திரையிலேருந்து அது தனியாக இருக்கும்போது ஒரு மாத்திரை அளவில் இருக்குது. அது வந்துட்டு வேற ஒரு எழுத்து கூட சேர்ந்து வரும்போது வந்துட்டு அதோட மாத்திரை அளவு குறையுது. இதுதான் வந்துட்டு குறுக்கம். இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னிங்கன்னா, நமக்கு வல்லின மெய் எழுத்துக்கள் தெரியும்ல, இக்கு, இச்சு, இட்டு, இந்து, இப்பு, இரு, இதெல்லாம் வந்துட்டு ஊ அப்படின்ற உயிர் எழுத்து கூட சேர்ந்து கூசுட்டு துப்புரு அப்படின்ற உயிர்மெய் வல்லின எழுத்துக்கள் உருவாகுது. அப்போ இந்த ஊக்கு வந்துட்டு ஒரு மாத்திரை அளவு தான், அதாவது அது தனியாக வந்து அதுக்கு ஒரு மாத்திரை. ஆனால் இந்த ஊ வந்துட்டு வல்லின மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து இந்த மாதிரி குசுட்டு துப்புரு அப்படின்னு ஃபார்ம் ஆகுறப்ப அந்த குசுட்டு துப்புருக்கு வந்துட்டு மாத்திரை அளவு அரை மாத்திரையாக குறையுது. அப்போ ஒரு மாத்திரைலேருந்து அரை மாத்திரையாக குறையுது எப்போ அந்த ஊ வந்துட்டு வல்லின மெய்களோடு சேரும்போது. இதுதான் வந்துட்டு குற்றிய லுகரம். அப்போ இங்கே வந்துட்டு இங்கே மாத்திரை அளவு வந்துட்டு அரை மாத்திரையாக இருக்குது. இது மொத்தம் எத்தனை இடங்களில் வரும்னா 6 இடங்களில் தான் வரும். அது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தனி நெடிலுக்கு பின்ன வரும். தனி நெடில் அப்படின்னா ஒரே ஒரு மாடு, ஆடு. அப்போ வந்துட்டு அந்த டூ அப்படின்றத வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 எழுத்து உள்ள வார்த்தைகள் இருக்கலாம். மாடு, ஆடு, பாடு, காடு, அந்த மாதிரி 2 லெட்டர் வேர்ட்ஸ். அந்த 2 லெட்டர் வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செகண்ட் எழுத்து வந்துட்டு இந்த குசுட்டு துப்புருள் ஏதோ ஒன்றா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கு பின்ன வரணும். உயிர்மெய் எழுத்து அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும்ல. அப்போ இந்த ரா, அரசு அப்படின்ற இந்த வார்த்தையில் அந்த ரா அப்படின்ற வார்த்தை வந்துட்டு உயிர்மெய் எழுத்து. இரு கூட்டல் ஆன்னு வருதுல்ல, அது வந்துட்டு உயிர்மெய் எழுத்து. அந்த இரு கூட்டல் ஆ அப்படின்ற உயிர்மெய் எழுத்துக்கு பின்னாடி குசுட்டு துப்புரில் ஒன்றான சூ வந்துட்டு வந்திருக்கு. அப்போ அதோட மாத்திரை அளவும் அரை மாத்திரையாக குறைஞ்சிருக்குவாங்க. ஆயுத எழுத்துக்கு பின்னாடி அஃது இஃது அதுல எல்லாம் ஒரு ஆயுத எழுத்தான அக்குக்கு பின்னாடி இந்த தூ வந்துட்டு வர்றதுனால அதோட மாத்திரை அளவும் குறைஞ்சி வருது. அதே மாதிரி வல்லினமை, மெல்லினமை, இடையின மெய் எழுத்துக்களுக்கு பின்னாடி எல்லாமே குறைஞ்சி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அவளுக்கு, அப்போ இக்குன்றது ஒரு வல்லினமை, அதுக்கு பின்னாடி கூ வருது, அதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை. பந்து அப்படின்றதுல இந்துக்கு பின்னாடி தூ வருது, அங்கேயும் அரை மாத்திரை அளவாக இருக்குது. மூழ்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எள்ளுக்கு அப்புறம் கூ வருது, அதோட மாத்திரை அளவும் அரை மாத்திரையாக தான் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா வார்த்தையுமே இந்த 6 கடியில் வந்துடும். அதனால நீங்கள் வந்துட்டு குசுட்டு துப்புருன்னு இருக்குதான்னு பார்த்துட்டு அதோட மாத்திரை அளவு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா போதும். இவ்வுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு குற்றிய லுகரம் வராது. இதுதான் எக்ஸெப்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்து இந்த வார்த்தையில் வந்துட்டு குற்றிய லுகரத்தோட மாத்திரை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சந்து, இந்த சந்து அப்படின்ற வார்த்தையில் தூவுடைய மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்து இருக்கும். இந்து இருந்துச்சுன்னா நமக்கு என்ன, மெல்லின மெய். மெல்லின மெய்க்கு பின்னாடி குற்றியலுகரம் வரும். அப்போ வந்துட்டு அந்த தூவோட மாத்திரை அளவு வந்துட்டு 1/2, அதாவது அரை மாத்திரை அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. குற்றிய லிகரம் வந்துட்டு அதே தான், சேம் டு சேம். அதே மாதிரி கசடத்தபரக்கு பின்னாடி ஈ வந்துட்டு வருது. அதாவது வல்லின
குற்றிய லுகரம் வந்துட்டு குற்றிய லிகரமும் வந்துட்டு அதே தான். வல்லின மெய்களுக்கு பின்ன அது வந்துட்டு ஒரு ஈ அப்படின்ற உயிரெழுத்து கூட சேர்ந்து கிசிட்டி தீப்பிரி அப்படின்னு வருது. ஸோ அதே மாதிரி ஈக்கு வந்துட்டு மாத்திரை அளவு வந்துட்டு 1, ஆனால் அது வந்துட்டு வல்லின மெய்யோட சேர்ந்து உயிர் மெய்யாக ஃபார்ம் ஆகிறப்ப அதோட மாத்திரை அளவு வந்துட்டு அரை மாத்திரையாக மாறுது. சேம் டு சேம். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம வந்துட்டு குற்றிய லிகர வார்த்தைகளை வந்துட்டு பயன்படுத்துறதே கிடையாது அப்படின்றது தான் வந்துட்டு உண்மை. ஏன்னா நான் படிக்கிறப்ப நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தேடினேன். அந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்த எந்த ஒரு வார்த்தையுமே நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்டதே இல்லாத மாதிரியான வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியாது அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு நான் எங்கேயுமே கேட்டதில்லை. ஆனால் நீங்கள் குற்றிய லிகரமில் ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். குற்றிய லிகரமில் கண்டிப்பாக மியா அப்படின்ற வார்த்தை வரும். அப்போ இந்த மியா அப்படின்ற வார்த்தையை வச்சு நீங்கள் வந்துட்டு அது குற்றிய லிகரம் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் குற்றிய லிகரம் வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் தேடி பாருங்கள். எல்லாத்துலேயுமே இந்த மியா இல்லை யா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் என்னென்னா, ஐ அப்படின்ற உயிரெழுத்து நமக்கு தெரிஞ்ச வல்லின எழுத்துக்களான இக்கு, கசட்ட, தப்பர அந்த வல்லின மெய்களோட உங்களுக்கு வந்துட்டு ஐ அப்படின்ற உயிரெழுத்து சேரும் போது கை, பை அப்படின்லாம் உங்களுக்கு வார்த்தைகள் வரும். அப்போ நீங்கள் வந்துட்டு கை, பை அப்படின்னு நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட மாத்திரை அளவு 2ஆக இருக்குது. ஆனால் அதே கை, பை வந்துட்டு உங்களுக்கு வாக்கியத்துக்கு நடுவில் வரப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செய்கை, வருகை அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அந்த மாதிரி வரப்போ அங்கே வந்துட்டு உங்களுக்கு மாத்திரை அளவு வந்துட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு இந்த கை, பை அப்படின்ற இந்த உயிர்மெய் எழுத்து வந்துட்டு உங்களுக்கு சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா அதுக்கு 1.5 மாத்திரை, அதாவது 2 மாத்திரையிலேருந்து 1.5 ஆகுது. இதே வந்துட்டு சொல்லோட இடையில இல்லைன்னா கடைசியில் வந்துச்சுன்னா அதுக்கு 1 மாத்திரை. இந்த வருகை, செய்கையெல்லாம் சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1 மாத்திரை அளவாயிரும். இதே வந்துட்டு வைகரை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 1.5 மாத்திரையாக இருக்கும். ஔகார குறுக்கம் அதே தான். அப்படின்ற உயிரெழுத்தும் வல்லின மெய்களும் சேர்ந்து உருவாகிற உயிர்மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு குறைச்சலாக வரும். அதான் இப்போ வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மாத்திரை அளவு 2. அது இல்லாமல் அந்த உயிர்மெய் எழுத்துக்களுமே வந்துட்டு தனிச்சு வந்தால் அதோட மாத்திரை அளவு 2 தான். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஐகார குறுக்கமில் பார்த்தோம், கை, பை அப்படின்னு தனிச்சு வர உயிர்மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை 2 தான் இருக்குது. அந்த மாதிரியே இதுக்கும் தனிச்சு வந்தால் 2 தான். ஆனால் வந்துட்டு அது சொல்லோட முதல்ல வரும்போது மட்டும் அது 1.5 மாத்திரையாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மௌனம், ரௌதிரம், அதுலெல்லாம் ரவ், மௌ அப்படிலாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 1.5 மாத்திரையாக ஆகுது. அதே வந்துட்டு சொல்லோட கடைசியிலும் இடையிலும் வருமானு கேட்டிங்கன்னா இந்த ஔகார குறுக்கம் வந்துட்டு சொல்லோட இடையிலும் கடைசியிலும் வரவே வராது. அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, கேள்வியில் வந்துட்டு ஔகார குறுக்கம் வந்துட்டு ஒரு சொல்லோட கடைசியில் வரும்போது அதோட மாத்திரை அளவு என்னன்னு கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலி வராது. அப்போ நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வராது அப்படின்றதுன்னா நீங்கள் அதை டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. மகர குறுக்கம் இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குறுக்கம்னா ஒரு அளவுலேருந்து குறைஞ்சி வருது. அப்போ அரை மாத்திரையாக இருக்கிற இம் அப்படின்ற மெய்யெழுத்து அரை மாத்திரையாக இருக்குது. அது வந்துட்டு ஏதோ 2 இடங்களில் வரப்போ வந்துட்டு கால் மாத்திரையாக ஒலிக்குது. அது எங்கே அப்படின்னா 2 இடம். ஒன்று வந்துட்டு வரும் அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு வாக்கு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு இம் வருது. அப்போ ஒரு வகரத்துக்கு அடுத்து ஒரு மகரம் வந்துச்சு அப்படின்னா அதோட மாத்திரை அளவு கால் மாத்திரையாக வந்துட்டு குறையுது. அதே வந்து இந்த 2 இன் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு 1 மாத்திரையாக அதோட அளவு வந்துட்டு அதிகரிக்குது. அப்போ போனும், அதாவது போலும் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு போனும் அப்படின்னு சொன்னோம். போனும் அப்படின்ற வார்த்தையில் இன்னுக்கு அப்புறம் இம் வருது. இங்கே வந்துட்டு மாத்திரை அளவு 1 ஆயிடுது. ஆயுத குறுக்கம்னா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல. ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு வந்துட்டு அரை மாத்திரை. ஆனால் அது வந்துட்டு ஒரு வார்த்தையில் ஒரு சொல்லுக்கு இடையில் வருது. அதாவது அஃது, இஃது அப்படின்னு வரப்போ அதோட மாத்திரை அளவு கால் மாத்திரையாக குறையுது. சரி, இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஔகார குறுக்கம் வந்துட்டு எங்கே வருது, அது வந்துட்டு ஒரு சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், இறுதியில் நடுவில் வராது. அப்புறம் வந்துட்டு மகர குறுக்கம்க்கு எத்தனை மாத்திரை, இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் எந்தெந்த இடத்துல என்ன மாத்திரை அளவு வருதுன்றதை மட்டும் நம்ம கரெக்டாக படித்து வச்சுக்கலாம். நன்றி.